அதே நேரம் பல்வேறு நிறுவனங்கள் இந்திய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவில் பெரும்பாலும் 350க்கும் கூடுதலான இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்ற தகவலை சொல்லுகின்றார்கள். ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருப்பதாகவே பெரும்பாலான நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் அங்கும் பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கின்றார்கள். அதே நேரம் மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை தற்போது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றாலும் மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிக பெரும் அதிர்ச்சியை பாஜக கூட்டணி மேற்கு வங்கத்தில் தரும் என்று வெளியாகி இருக்கின்றது. மேற்கு வங்கத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டுமல்ல, ஒடிசா மாநிலத்தினுடைய பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் அவர்களின் கட்சிக்கும் பாஜக கூட்டணி ஒடிசா மாநிலத்தில் ஒரு மிக பெரும் அதிர்ச்சியை பரிசீலிக்க காத்திருக்கின்றது என்று பார்க்கும் வகையில் தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த திரையில் நாம் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த முன்னணி நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகள் கடந்த காலங்களில் 90 முதல் 95% வரை அந்த தேர்தல் முடிவுகளோடு ஒட்டி வந்திருக்கின்றன. எனவே இதில் பெரிய அளவில் கடந்த காலங்களோட வரலாற்றை பார்க்கும் பொழுது மாறுபாடு இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்றே பார்க்கப்படுகின்றது. அதன்படி பல்வேறு மாநிலங்களிலும் நாம் பார்த்தோம் என்றால் பாஜக கூட்டணி 350க்கும் கூடுதலான இடங்களை கைப்பற்றும் எனும் பொழுது கடந்த காலங்களில் பாஜக பெரிய அளவில் வெற்றியை பெற முடியாத மாநிலங்களில் கூட இந்த முறை கணிசமான வெற்றியை பெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கடந்த காலங்களில் பாஜகவுடன் நேருக்கு நேர் மோதிய பல தொகுதிகளில் வெற்றியை பெற முடியவில்லை. எனவே அந்த தொகுதிகளை இந்த முறை தேர்தல் யுக்தியாக பாஜகவுடன் போட்டியிடுவதற்கு அந்த மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி, அது திமுகவாக இருந்தாலும் சரி, பிஜு ஜனதா தளமாக இருந்தாலும் சரி, ஆம் ஆத்மி கட்சியாக இருந்தாலும் சரி, திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேருக்கு நேர் போட்டியிடவில்லை, நீங்கள் போட்டியிடுங்கள், உங்கள் மாநிலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்துக்கொண்டு பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் போட்டியிடுங்கள் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு மிக குறைவான இடங்களில் களம் கண்டிருந்தது. அப்படி இருந்தும் கூட அந்த மாநில கட்சிகளையும் தாண்டி பாஜக வெற்றி பெறும் என்றே தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த காலங்களில் காங்கிரஸ் பாஜக மோதல் இருந்த தொகுதிகளில் இந்த முறை பாஜக மாநில கட்சி மோதலாக காங்கிரஸ் கட்சி ஒரு படி இறங்கி வந்து அந்த கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணி எனும் பெயரில் வாய்ப்பளித்திருந்தது. கிட்டத்தட்ட 30 கட்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு பாஜகவை எதிர்கொள்வதற்காக தனி அணி அமைத்திருந்த காங்கிரஸ் அங்கம் பெற்றிருந்த அந்த இந்தியா கூட்டணிக்கு இந்த முறையும் பெரிய மாறுதல் இல்லாமல் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பீகார் மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம், ஒடிசா மாநிலம், மேற்கு வங்க மாநிலம், இந்த மாநிலங்களில் எல்லாம் அந்த மாநிலத்தில் செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பரிசீலிக்கும் என்பதாகவே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்களையாவது கைப்பற்றும் என்று எந்த நிறுவனமாவது கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கின்றார்களா என்றால் அதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லா நிறுவனமுமே 130 முதல் 160 தான் அதிகப்படியாக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறப் போகின்ற ஒரு தொகுதிகளாக அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பல்வேறு மாநிலங்களில் இந்த தென் மாநிலங்களிலும் இந்த முறை இந்த பாஜக கூட்டணி கால் பதிக்கும் என்ற விவரத்தையும் இந்த கருத்து கணிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக கேரள மாநிலம் இடதுசாரிகளுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சி அங்கு சற்று செல்வாக்காக இருக்கின்றது. மக்களவை தேர்தலில் எல்லாம் கேரளாவில் இடதுசாரிகளை காட்டிலும் காங்கிரஸ் கட்சி போட்டி தரக்கூடிய வெற்றியை பதிவு செய்வார்கள். இந்த முறை கேரளாவிலும் காங்கிரஸ் கட்சி தாண்டி பாஜக கால் பதிப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிடம் ஆட்சியை பறிகொடுத்திருந்த கர்நாடக மாநிலத்தினுடைய பாஜக கட்சி இந்த முறை கர்நாடகத்தில் மீண்டும் மக்களவை தேர்தல் என்றாலே கர்நாடகத்தில் ஆட்சியில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் மக்களவை தேர்தல் என்றால் கர்நாடகத்தில் பாஜக தான் முன்னிலையில் இருக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் கர்நாடக மாநிலத்திலும் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை பார்க்கும் பொழுது பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் 100% வெற்றியை குஜராத்திலும் இந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்யும் என்பதாகவே பார்க்கின்றார்கள். அதே நேரம் ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த ஒரு சில மாநிலங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் காங்கிரசினுடைய வெற்றி இருக்கும் என்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த தெலுங்கானா மாநிலத்தில் எல்லாம் இந்த முறை பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் பாஜக கூட்டணி 10 இடங்கள் வரை கைப்பற்றும் என்கின்றார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவிலே 8 இடங்கள் வரை தான் கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய முடிவுகளை பார்க்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சில தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் இந்த முறை ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு இந்த தேர்தலுக்கு பிறகு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கருத்து கணிப்பு முடிவு அடிப்படையில் பார்த்தோம் என்றால்
திமுக கூட்டணியை மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும். கடந்த முறை எப்படி 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளை திமுக கூட்டணி தன்வயப்படுத்தி இருந்ததோ அதே போன்று இந்த முறையும் 35க்கும் கூடுதலான தொகுதிகளை திமுக வெற்றி பெறக்கூடும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் திமுக கூட்டணிக்கு அடுத்த நிலையில் இரண்டாவது பெரிய கூட்டணியாக வெற்றி எண்ணிக்கையில் எந்த கூட்டணி வரும் என்று அடையாளம் கண்டிருக்கின்றன என்றால் பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் திமுகவிற்கு அடுத்த நிலையில் பாஜக கூட்டணியை வைத்திருக்கின்றது. சில இந்த நிறுவனங்கள் வழக்கமாக முடிவுகளை வெளியிடக்கூடியவை. இந்த முறை அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லிவிட்டு பக்கத்திலேயே பாஜக கூட்டணி 3 இடங்களை கைப்பற்றலாம், 4 இடங்களை கைப்பற்றலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றன.